ஹாய் கைஸ் நம்ம சேனல்ல முக்கியமான ஒரு எக்ஸாம் பத்தி அப்டேட் கொண்டு வந்திருக்கோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல இருந்து வரக்கூடிய அண்டர்ல வரக்கூடிய சிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காமன் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2024க்கு வேகன்சி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டு ஸ்டூடண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் இல்ல இந்த எக்ஸாம் பத்தி. ஸோ, அதனால தான் நம்ம சேனல்ல முக்கியமா இத அப்டேட் பண்றோம். டோட்டல் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 459 வேக்கன்சி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த எக்ஸாம்க்கு யார் யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி டிகிரி கிராஜுவேட்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் எலிஜிபிள். ஓகேங்களா? இது எப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15/5/2024க்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க மே மந்த்ல. நெக்ஸ்ட் மந்த் ஜூன் 4/6/2024 வரைக்கும் லாஸ்ட் டேட் ஆயிருக்கு இது. ஓகேங்களா? அது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். தென் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எக்ஸாம்ஸ் பத்தி டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் 459 வேக்கன்சி அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹவ் டு அப்ளை அப்படின்னு சொல்லி எல்லாமே குடுத்துருக்காங்க. இந்த சைட்ல தான் அப்ளை பண்ணணும். upsconline.nic.in அப்படின்னு சொல்லி இந்த சைட்ல தான் நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போஸ்ட் டீடைல்ஸ், வேக்கன்சி டீடைல்ஸ் எல்லாமே இங்க அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் மிலிட்டரி அகாடமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதுலருந்து 100 வேக்கன்சி, இந்தியன் நேவல் அகாடமி சொல்லக்கூடிய 32 வேக்கன்சி, இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் அகாடமி அப்படின்னு சொல்லக்கூடிய இதுலேருந்து 32 வேகன்சி, ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி ஓடிஏ அப்படின்னு சொல்லுவாங்க, சென்னையில் தான். ஃபார் மென்னுக்கு இது 276 வேகன்சி விட்டுருக்காங்க இதில். தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை ஃபார் உமனுக்கு இது 19 போஸ்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இதில் அப்டேட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் கூட நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ப்ளஸ் அப்ளை லிங்க்கும் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே இங்கே அப்டேட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம் சென்டர்ஸ் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. எக்ஸாம் சென்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை, மதுரை, வேலூர் டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டிஸ்டன்ஸ் எது கம்மியாக இருக்கோ, நீங்கள் அதை பார்த்துட்டு கன்ஃபார்மாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏஜ் லிமிட்ஸ் அப்படின்னு எல்லாமே குடுத்துருப்பாங்க. 2001 ஜூலை 2ல இருந்து 2006 ஜூலை 1 வரைக்கும் பிட்வீன்ல இருக்கக்கூடியவங்க மட்டும் தான் இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஜூலை 1ல பார்ன் ஆயிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எலிஜிபிள் கிடையாது. ஓகேங்களா? வேஸ்ட் ஆஃப் டைம். கன்ஃபார்மா அப்ளை பண்ணாதீங்க. பிட்வீன் இந்த டேட்ஸ்ல யார் எலிஜிபிளா இருக்கீங்களோ கன்ஃபார்மா அப்ளை பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க. தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே இங்க குடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸு. தென் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆஃபீஸர்ஸ் ட்ரெய்னிங் அகாடமி அப்படின்னு சொல்லக்கூடிய இதுக்கு வந்து டிகிரி ஆஃப் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஈக்குவலன்ட் எனி டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இதுக்கு. ஓகேங்களா? ஃபார் இந்தியன் நேவல் அகாடமி அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஏர் ஃபோர்ஸ் அகாடமி அப்படின்னு சொல்லக்கூடிய இதில பார்த்தீங்கன்னா, +2 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பிசிக்ஸ் வித் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்ஜினியரிங் யார் யார் படிச்சிருக்கீங்களோ அவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சிலபஸும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியஸ்ட் எக்ஸாம்ஸ் இது. ஓகேங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்தியன் மிலிட்டரி அகாடமிக்கு இங்கிலீஷ், ஜெனரல் நாலேட்ஜ், எலிமெண்டரி மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எலிமெண்டரி மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னா ரொம்ப பேசிக்ஸா இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா, ஈச் சப்ஜெக்ட்க்கு 2 2 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் மொத்தம் ஆல்மோஸ்ட். ஓகேங்களா? நல்லாவே டைம் கிடைக்கணும் நம்மளுக்கு. இதுக்கு 300 மார்க்ஸ்க்கு நடக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்க்கு. ஓகேங்களா? செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸர்ஸ் ட்ரெய்னிங் அகாடமி ஓடிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இதுக்கு வந்து இங்கிலீஷ், ஜெனரல் நாலேட்ஜ் மட்டும் தான் இந்த எக்ஸாம் இருக்கு இதுல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது 4 ஹவர்ஸ் மொத்தம். ஈச் சப்ஜெக்ட்க்கு 2 2 ஹவர்ஸ் இருக்கு. 200 மார்க்ஸ் நடக்கும் இது. ஓகேங்களா? கன்ஃபார்மா நீங்க அப்ளை பண்ணுங்க. சிலபஸும் உங்களுக்கு எப்படி எப்படி கேட்போன்ற இது எல்லாமே குடுத்துருக்காங்க. இங்கிலீஷ், ஜெனரல் நாலேட்ஜ், எலிமெண்டரி மேத்தமேட்டிக்ஸ், அரித்மெட்டிக், அல்ஜீப்ரா அப்படின்னு சொல்லி எல்லாமே லைன் பை லைனா குடுத்துருக்காங்க. இதுபடியா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த எக்ஸாம்க்கு. தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எக்ஸாம்ஸ்க்கு ரிலேட்டடா பார்த்தீங்கன்னா, நாங்க அப்டேட் பண்ணோம் அப்படின்னா, நீங்க கன்ஃபார்மா சப்போர்ட் அண்ட் ஷேர் பண்ணணும். ஸோ, அதனால தான் நாங்க இந்த மாரி எக்ஸாம்க்கு அப்டேட் பண்றோம். இந்த மாரி ரிலேட்டட் எக்ஸாம்ஸ்க்கு நாங்க வந்துச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ, ஆல்மோஸ்ட் ஷேர் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஓகேங்களா? ஓகே கைஸ். தேங்க் யூ.